மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் தான் இருக்காங்க. பனையூரில் இருந்து ஏன் பிரச்சாரம் ஆரம்பிக்கலை, ஏன் செய்யலை, ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருப்பீங்க. இல்லை உங்கள் சிந்தனை போக்கில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் தலைவர் விஜய் அவர்களை பற்றி திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய நேர்காணலில் ரொம்ப தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தியை நான் இங்கே போடுறேன். ஏன் தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி இந்த நேர்காணலில் இவ்வளோ கொஸ்டினாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் இருந்தாலும் திமுகவோட 3 பலமான விஷயத்தை அடித்து தவிடுபுடியாக்கி பலவீனமாக மாற்றிருக்காங்க. அந்த பலவீனம் காரணமாக தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட அறிவாலய குரூப் அத்தனையுமே அரண்டு போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னப்பா பில்டப்லாம் ஓவராக இருக்கும், இல்லை விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஷயம் இவ்வளவு இருந்ததுனால தான் பில்டப் இவ்வளோ ஓவராக இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒன்பே ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம். திமுகவோட 3 பலவீனங்களை அதிமுகவால் எதுவும் பண்ண முடியல, தாவேக்கா மிக தெளிவாக இந்த விளையாட்டை விளையாண்டுருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஒன்பே ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, திமுகனா ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு நரேஷனை 2019 கொண்டு வந்தாங்க, 2021 சொன்னாங்க, 2024 சொன்னாங்க. ஆப்போசிட்டாக இருந்த அதிமுகவால் பலம் வாய்ந்த கூட்டணி திமுக அப்படிங்கிற அந்த நரேஷனை உடைக்கவே முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை போட்டு பலவீனமாக இருந்தாங்க. இந்த தருணத்தை பயன்படுத்தி திமுக மிக தீவிரமாக அதிமுகவை வென்று ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இந்த பருப்பு வேகலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. முதல்ல அவர் என்ன பண்ணார்னா, திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற தன்னுடைய முயற்சியில் திமுக கூட்டணியை மிக தீவிரமாக பலவீனப்படுத்திட்டாரு. திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணியா மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சின்ன பசங்களாம் கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன் தெரியுமா இது இப்படி மாறிச்சு? தலைவர் விஜய் அவர்களுக்கு பயந்து தேமுதிக உள்ள சேர்த்ததுனால விசிக தேமுதிகவோட அதிகமான தொகுதி வாங்கணும்னு சொல்லி விசிகாக்கும் திமுகக்கும் நடுவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா, அது என்னங்க காங்கிரஸ் கூட கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுத்தா என்னங்க அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டதுனால காங்கிரஸ் ஒருவேளை தன்னை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் கடைசி நேரத்தில் 28 தொகுதிகள் காங்கிரஸ் கொடுத்து தன்னை தக்க வைக்கும் போது அதன் காரணமாக இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட கேட்குறாங்க திமுகவால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் திடீர்னு வந்து நான் தாட்சிரை சின்னத்தில் தான் நிற்பேன், ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாரு ஒரு நடிகரா, அந்த நடிகருக்கு ஈக்குவலாக நான் நிற்கணும்னா நானும் நடிப்பு துறையிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு என்னுடைய சின்னத்தில் நான் நின்னாதான் சுயமரியாதை அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி திமுக கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட குடைச்சல் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அண்ணாவோட போயிருவோம் அப்படிங்கிற பயத்தை திமுகக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பலம் வாய்ந்த கூட்டணி அமைச்சர்னு பேர் வாங்கினவனையானா, என்னைய ஒரு பொருந்தா கூட்டணியோட தலைவராக மாற்றி விட்டாங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக மிக தீவிரமாக வருத்தப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அவர் பனையூரில் இருக்காருன்னு தான் சொல்றீங்க. பனையூரில் இருந்தாலும் அவர் பிரச்சாரத்தை மிக தீவிரமாக செய்யும் போது அதிமுகவால் உருவாக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்தில் திமுகவை பலம் வாய்ந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்த்தி பலவீனமான கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிட்டார் அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது, திமுகனாவே சென்னைனாவே திமுக அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எங்களை விட்டா சென்னையில் யாரும் கிடையாது, சென்னை எங்கள் கோட்டை, ஜெயலலிதாவாலே எதுவும் பண்ண முடியல, நீங்களாம் யாரு அப்படிங்கலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. திமுகவோட கோட்டையா திமுக சொல்ற சென்னையில் தான் நம்ம ரொம்ப தீவிரமாக போட்டி போட போகிறோம், திமுக கொங்குல வீக்காக இருக்குது, திமுக டெல்டாவில் வீக்காக இருக்குது, அங்கே பக்கம் போவேனா, அது எங்கே பலமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கே நான் நிற்கிறேன், என்னுடைய தலைமை நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் நிற்கட்டும், இந்த வாட்டி திமுக சென்னையில் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக திமுகவோட இதயம் சொல்லப்படுற சென்னையை குறி வச்சு தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பலூரில் இறங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் டி நகரில் இறங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் சென்னையை குறி வச்சு இறங்குறாங்க. நம்மளுடைய மிக முக்கியமாக மரிய வில்சன் அவர்கள் சென்னையை குறி வச்சு இறங்குறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்னையை குறி வச்சு இறங்குறாங்க. இந்த மாதிரி சென்னையை குறி வச்சு சென்னையோட 16 தொகுதியை குறி வச்சு மிக முக்கியமான நிர்வாகிகள் அத்துணை பேருமே சென்னையில் இறக்கும் அந்த வாட்டி. அதாவது எதிராளி நம்மளை பார்த்து பயப்படணும்னா எதிராளியோட பலம் வாய்ந்த இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்தை நோக்கி ஓங்கி அடிச்சனும் வைங்களேன், அந்த வழி அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னாப்பா டெல்டா பக்கம் கொங்கு பக்கம் போனால் கூட அந்த தம்பியை சமாளிச்சிடலாம், நம்ம எங்கே பலமாக இருக்கோமோ அங்கே வந்து அடிக்கிறாப்பிலையே அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு யூகத்தை தலைவர் விஜய் அவர்கள் வகுக்கிறாங்க. ஒரு பக்கம் பாஜக, அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் யார் யார் வந்து சின்னங்களில் நிற்பாங்கல்ல அந்த கூட்டணியும் திமுக நிற்கிறதுக்கு சென்னை அடிச்சாச்சு. திமுக கூட்டணி சில இடங்களில் நிற்கிறாங்கல்ல அந்த இடத்த தனிப்பட்ட முறையில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பாஜக அதிமுக ஒரு பக்கம் நிற்கட்டும், அதிமுக கூட்டணியில் சில கட்சிகள் நிற்பாங்கல்ல அந்த இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கூட்டணி கட்சிகள் எங்கெங்க நிற்கிறாங்களோ எந்தெந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ அந்த இடத்துலையும் தாவேக்கா மிக தீவிரமாக வேலை பார்க்க போகிறாங்க. சென்னையிலையும் தாவேக்கா மிக தீவிரமாக வேலை பார்க்க போகிறாங்க.
சொல்றாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுகவோட இதயமா இருக்கக்கூடிய சென்னை இனிமே இதயம் இல்லாத திமுகவா மாறும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஒரு மிக முக்கியமான யூகத்தையும் தலைவர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக வகுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம். மூணாவது, எந்த கட்சிக்கு எதிராகவும் அவதூறு செய்தி அப்படிங்கிறது பரவதான் செய்யும். ஒரு விமர்சன அவதூறாக வைப்பாங்க, ஒரு கட்சியை பற்றி ஒரு விமர்சனம் முன்ன வைப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போயிட்டு சீட்டு பேசுறாரு. தமிழ்நாடு தேர்தலில் வந்து போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதெல்லாம் போயஸ் கார்டனில் வந்து டெல்லியில் வந்து பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் பேசும்போது இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். ஆனால் தலைவர் விஜய் அவர்களுக்கு இப்படி கிடையாது. அவர் மும்பை போனால் ஒரு விமர்சனம், அவர் வந்து கரூரில் வந்து ஷூட்டிங் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு பொய் செய்தி. இந்த மாதிரி இவங்க நம்மளை பார்த்து பயந்ததுனால விமர்சனத்தை தாண்டி அவதூற பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதிராளியோட கடைசி ஆயுதமா எதை சொல்லுவாங்கன்னா அரசியல் களத்தில் அவதூறு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. ஒருத்தன் அவதூற கையில் எடுக்க ஆரம்பிச்சாவே அவன்கிட்ட விஷயம் இல்லை, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். தலைவர் விஜய் அவர்கள் வகுக்கக்கூடிய யூகத்துக்கு எதிராக இவங்களால விளையாடவே முடியல. விளையாட முடியாதனால நான் விளையாட்டுக்கு வரலங்கன்னு சொல்லி மண்ணை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மண்ணை தூக்கி போடுற வேலையை திமுக காரங்க மிக தெளிவா பத்திரிகையாளர்கள் ஊடகத்தை வச்சு மிக தீவிரமா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலையை பார்க்கும்போது இவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மூணாவது மிக முக்கியமானது. நாலாவது ஃபைனலான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். திமுகனா சிறுபான்மைனா திமுக அப்படின்னு சொல்லி மிக தீவிரமா சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் ரேஸ்ல எல்லா கட்சியும் ஜீரோல ஆரம்பிக்கும் போது சிறுபான்மை வாக்குகளை மட்டும் மையப்படுத்தி திமுக மட்டும் 10லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எலெக்ஷன் கவுண்ட் ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி சிறுபான்மையினர் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா சிறுபான்மையினரை திமுக பொய் சொல்லி பரப்புது, அதாவது பயமுறுத்தி அவங்களுடைய வாக்கு வங்கியை மிக தீவிரமாக பயன்படுத்துது அப்படிங்கிறத சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரம்ஜான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்களோட அந்த ஆத்மார்த்தமான அணுகுமுறையும் பார்க்குறாங்க, திமுகவோட அரசியல் அணுகுமுறையும் பார்க்குறாங்க. திமுக தன்னை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துது, ஆனால் தாவேக அப்படி கிடையாது. பாஜக அப்படிங்கிற கொள்கை எதிரியை அறிவிச்சு அதற்கு எதிராக இந்த மண்ணில் மிக தீவிரமாக அரசியல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வவுப் விஷயத்தில் நீதிமன்றத்திலையும் போய் சண்டை போட்டாங்க, தமிழ்நாடு முழுக்கவும் போராட்டம் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தல் ஆணையத்தால் இன்னும் வந்து பதிவு செய்யப்படல, அதுக்குள்ளே இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு சிஏஏ அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது இந்த புள்ள வந்து நின்றுச்சு. ஸோ தலைவர் விஜய் அவர்களை இஸ்லாமிய பெருமக்கள் ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் ஓட்டு வங்கிக்காண்டியும் வாக்கு வங்கிக்காண்டி நம்மளை பார்க்கல, நம்மளை உண்மைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு இந்த திமுக நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி இவர் பயன்படுத்தல. வேற வழி இல்லாமல் நம்ம திமுகவுக்கு வாக்கு போட்டோம். இன்னைக்கு நமக்கான வழி இருக்கு, நமக்கான பாதை இருக்கு. திமுகவுக்கு நம்ம பாஜகவுக்கு பயந்து வாக்கு போடும்போது நம்மளை வாக்கு வங்கியா வச்சுக்கிட்டு திமுக பண்ற அந்த அராஜக போக்கு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. இன்னைக்கு தூய சக்தியா அதே பாஜகவுக்கு எதிர்த்து மிக தீவிரமா அரசியல் பண்ணும்போது அந்த பையனோட படத்தை முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெருமக்கள் மிக தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்கும் போது திமுகவோட வாக்கு வங்கியில இஸ்லாமிய பெருமக்களோட வாக்கு வங்கி, சிறுபான்மையோட வாக்கு வங்கி மிக தீவிரமா இந்த தேர்தலில் உடையும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணியை உடைச்சு விட்டாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மை மக்களோட வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. முன்னாடி மாதிரி 10க்கெல்லாம் திமுக திடீர்லாம் போக முடியாது. இந்த வாட்டி 1ஓ 2ஓ வேணா கொஞ்சம் பேர் வேணா ஓட்டு போடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான சிறுபான்மை சமூகம் தாவேக்காவை நோக்கி வந்துருச்சு. தாவேக்கா தான் சரியான அரண் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்களோட இதயத்தில் ஓட்டை விழுந்துருச்சு. சென்னை அப்படிங்கிறது இவங்க இதயம் இருக்குல்ல, அந்த இதயத்தில் ஓட்டை விழுந்துருச்சு. எல்லாத்தையும் மையப்படுத்தி பார்க்கும்போது தலைமை பனையூரில் இருக்கான்னு தான் சொல்கிறீங்க. பனையூரில் இருந்து திமுகவோட மிக முக்கியமான பலம் அப்படின்னு சொல்லப்படுற 3 விஷயத்தை உடைச்சிட்டாங்க. உடைக்கும் போது அவதூறு அப்படிங்கிற 4வது இடத்துக்கு கடைசி ஆயுதத்தை நோக்கி திமுகவை நகர்த்தி கொண்டு போயிட்டாரு. இன்னும் பிரச்சாரத்தை என் தலைவர் ஆரம்பிக்கல அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சா தலைவர் எந்த மாதிரி யூகங்களை வைப்பார், எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து திமுக மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. கான்ஃபிடண்டாக இருக்க மக்களே, நிச்சயமாக சொல்கிறேன், திமுகவோட பலம் வாய்ந்த 3 விஷயத்தை உடைச்சிருக்கோம். ஒரு கட்டத்தில் திமுக பலவீனமாகி இந்த தேர்தலில் தோத்துரும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேக்கா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.